தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட காரியமானது கிறிஸ்து தெய்வீகமானவர். கிறிஸ்து தெய்வீகமானவர் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் வழிபடுகிற விசுவாசிக்கின்ற ஜீவனுள்ள தேவன் ஒருவராயிருக்கிறார். அதே சமயத்தில் அந்த ஒருவராயிருக்கிற தேவனானவர் 3 நபர்களாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த 3 நபர்களும், தேவத்துவத்தில் உள்ள இந்த 3 நபர்களும் சமநிலையில் இருக்கிறார்கள். அதாவது ஒருவருக்கொருவர் நிகரானவர்களாக, சமத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று பார்க்கும் பொழுது 3 நபர்களும் தேவத்துவத்தில் சமநிலையானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள் எந்த ஒரு வேற்றுமையும் வேறுபாடும் இல்லை என்பதை நாம் வேதாகமத்திலிருந்து திட்டமும் தெளிவுமாக அறிந்திருக்கின்றோம். இதற்கு எடுத்துக்காட்டாக வேதாகமத்தில் கூட சில வசனங்களை நாம் பார்க்க முடியும். யோவான் 1வது அதிகாரம் அதன் 1வது வசனம். இது நமக்கு மிகவும் பரிச்சயப்பட்ட ஒரு வசனமாக காணப்படுகிறது. அது என்ன சொல்லுகிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த இடத்தில் வருகின்ற வார்த்தை வேர்டு என்பது கிரேக்க மூல பாஷையிலே லோகாஸ் என்று வருகிறது. இந்த வேர்டு லோகாஸ், இந்த வார்த்தை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறிப்பிடுகின்ற ஒரு சொல்லணியாக காணப்படுகிறது. இன்னும் அதனுடைய தொடர்ச்சியை நாம் வாசிக்கும் பொழுது 5 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று வாசிக்கிறோம். இது கிறிஸ்துவானவர் தெய்வீகத்துவமானவர் என்பதை கற்பிக்கிறதாய் உள்ளது. அடுத்ததாக இதே யோவான் நற்செய்தி நூலில் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, அதாவது உயிர்த்தெழுந்த பின்னணியாக இருக்கிறது, நான் இயேசு கிறிஸ்துவை தொட்டு பார்த்தால் ஒழிய, அவருடைய காயங்களை தொட்டு பார்த்தால் ஒழிய நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற தோமாவினுடைய அறிக்கையாக, கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய அறிக்கையாக இருக்கிறது. என்ன அவர் அறிக்கை செய்கிறார் தோமா? என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, தேவனே, இது கிறிஸ்துவானவரின் தெய்வீகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்கிறது. இந்த தோமாவின் அறிக்கையை இயேசு கிறிஸ்துவானவர் மறுத்துரைக்கவில்லை. இதை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே கிறிஸ்துவானவர் தெய்வீகமானவர். மேலும் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அதனுடைய 1வது அதிகாரத்தின் 6 முதல் 8 அந்த பகுதியிலும் கூட இயேசு கிறிஸ்துவானவரின் தெய்வீகத்துவம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன வாசிக்கின்றோம்? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். ஆராதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், ஆராதனைக்குரியவர் தேவன். அடுத்து 7 தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. 8 குமாரனை நோக்கி தேவனே, குமாரன் நோக்கி தேவனே என்று சொல்லப்படுகிறது. தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. ஆகவே இந்த பகுதியும் இயேசு கிறிஸ்துவானவருடைய தெய்வீகத்துவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய, அறிக்கை இடுகிற, பறைசாற்றுகிற ஒரு பகுதியாக காணப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நிகரானவர், அவர் தெய்வீகமானவர் என்பதை நம்முடைய மனதில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நிறுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபை வரலாற்றிலும் கூட பல விசுவாச அறிக்கைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். முக்கியமாக அப்போஸ்தல விசுவாச அறிக்கையை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது
அத்தனேசியஸ் விசுவாச அறிக்கையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக நிசையா விசுவாச அறிக்கை. இந்த 3 விசுவாச அறிக்கைகளும் கூட இயேசு கிறிஸ்துவானவரை தெய்வீகமானவர் என்பதை அறிக்கையிடுகின்றன, ஒத்துக்கொள்ளுகின்றன. மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் வேதாகமம் சார்ந்த தொல்லியல் ஆய்வுகளானது வேதாகமத்தை உறுதிப்படுத்தும்படிக்கு அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துள்ளது. அதிலே ஒரு குறிப்பிடத்தக்க புதிய ஏற்பாடோடு சம்பந்தப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான் மெகிதோ சபை கல்வெட்டு, மெகிதோ சர்ச் இன்ஸ்கிரிப்ஷன். இது கிபி 2005ஆம் ஆண்டில் மெகிதோவின் சிறைச்சாலைக்கு வெளியே ஒரு ஜெப மண்டபம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த ஜெப மண்டபத்திலே தரைத்தளம் ஃப்ளோரை மொசைக் கற்களால் செஞ்சுருக்கிறாங்க. அந்த மொசைக் கற்களில் பல கிரேக்க கல்வெட்டுகள் அந்த தரையிலேயே ஃப்ளோர்லேயே செதுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு கல்வெட்டில் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று குறிப்பிடப்பட்ட ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அதாவது ஒரு சபை கூடி வருகிற ஒரு கட்டடத்தை கெட்டி அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு அர்ப்பணிப்பதாய் அல்லது பிரதிஷ்டை செய்வதாக இந்த கல்வெட்டு காணப்படுகிறது. அதிலே தான் இயேசுவானவரின் பெயர் பரிசுத்தமானது என்றும், அது மட்டுமல்ல தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இயேசுவானவரின் பெயர் பரிசுத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடத்துல அந்த பதங்களுக்கு மேலாக ஒரு கோடும் இடப்பட்டிருக்கிறது, அதாவது அதை முக்கியப்படுத்துகிறது. ஆகவே இங்கே கவனிக்க வேண்டியது என்னவெனில், ஏறக்குறைய இந்த கல்வெட்டானது கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டாக காணப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையும் கூட இயேசுவானவர் தெய்வீகமானவர் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. எப்படி சொல்லுகிறோம்? இந்த கல்வெட்டு அதற்கு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. ஆகவே இந்த கண்டுபிடிப்பானது மெகிதோ சபை கல்வெட்டானது 3ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலேயே கிறிஸ்தவ திருச்சபையானது இயேசு கிறிஸ்துவானவரின் தெய்வீகத்துவத்தை அங்கீகரித்தன என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இப்படியாக பல ஆதாரங்களை நாம் வேதாகமம் சார்ந்த அநேக காரியங்களிலிருந்து நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இரட்சகராக விசுவாசிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவன், தெய்வீகமானவர் என்பதை நம்முடைய மனதிலே நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். நாம் இந்த உண்மையை ஒத்துக்கொள்கிறோமோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவானவர் தெய்வீகமானவர் என்பதை நாம் மாற்ற முடியாது, அது பொய்யாய் போகாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரின் தெய்வீகத்தை மறுதலிக்கிறவர்களுக்குத்தான் ஆபத்து என்பதை நம்முடைய மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே நாம் எங்கே சென்றாலும் இயேசு கிறிஸ்துவானவருடைய தெய்வீகத்தை எவராவது குறைக்கிறார்கள், மட்டுப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை விட்டு விலகுவது நல்லது. இன்றைக்கு நம்முடைய மத்தியிலும் கூட அநேக இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்துவத்தை மட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது நாம் பகிரங்கமாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவருடைய உபதேசம், மற்ற காரியங்களை நாம் பரிசோதித்து பார்க்கும் பொழுது, கூர்ந்து கவனிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் தெய்வீகம் அவர்களால் மட்டுப்படுத்தப்படுவதை காண முடிகிறது. ஆகவே இதற்கு மிக மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். நாம் வாழ்கிற இந்த காலங்களில் அநேகர் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதலிக்கிற நபர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் அநேகரிடத்தில் கேட்கின்ற உபதேசங்களை குறித்து கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே நமக்கு வேதத்தின்படியாக கிறிஸ்துவானவர் தெய்வீகமானவர் என்கிற உறுதி இருந்தால்தான் நாம் கவனமாக கிறிஸ்தவ விசுவாச ஓட்டத்தில் நாம் சரியாக ஓட முடியும். ஆகவே கவனமாக இருப்போம். கிறிஸ்துவானவர் பிதா, பரிசுத்த ஆவி ஆகிய நபர்களுக்கு சமமானவர், நிகரானவர்.
ஆகவே தேவத்துவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற 3 நபர்கள் இருக்கிறார்கள். இந்த 3 நபர்கள் சேர்ந்துதான் தேவத்துவமாகிறது. ஆகவே எல்லாம் வல்ல அந்த திரியேக தேவனை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான சமநிலையான அந்த தேவனை நாம் ஆராதிப்போம், அவரை போற்றுவோம், அவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.